أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال آنفا أولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا أهواءهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய முன்தினம் 16, 17, 18, 19 ஆகிய 4 வசனங்களுடைய தர்ஜுமாவையும் அதனுடைய ஒரு சிறு விளக்கத்தையும் நாம் பார்த்திருந்தோம். அதில் 4 வசனத்தில் 4 முக்கியமான விஷயங்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான் என்று சொல்லி அந்த 4 முக்கியமான விஷயத்தையும் கோடிட்டு காட்டியிருந்தோம். இப்போது அந்த 16வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் முஷ்ரிக்குகளும் முனாஃபிகீன்களும் இறை மறுப்பாளர்களும் கூட வந்து அமர்ந்தவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதை கேட்பார்கள், செவிமடுப்பார்கள், ஆனால் உள்வாங்க மாட்டார்கள். பின்பு வெளியே சென்று சஹாபாக்களிடத்தில் சென்று மாதா கால ஆனிஃபா, இவர் என்னதான் சொல்கின்றார், இவர் என்ன பேசுகிறார் என்று ஏளனமாக அவர்களிடத்தில் இதை பற்றி கேட்பார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். இது போன்ற மக்கள் சபைக்கு வருவதே வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனை செய்யத்தானே தவிர இவர்கள் சொல்லப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை உள்வாங்குவதற்காக இல்லை என்பதை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள். எது சொல்லப்படுகின்றதோ, எந்த குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுகின்றதோ அதை உள்வாங்காமல் அதற்கு மாற்றமான முறையில் அடுத்தவர்களிடத்திலே சென்று இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன அப்படி சொல்கிறார்கள், இப்படி சொல்கிறார்கள் என்று குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் மாற்றமாக பேசக்கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தந்துவிட்டு இதனால் தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், உலாஇக்கல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா முத்திரை பதித்து விட்டான். மேலும் வத்தபஉ அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள். இவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி தங்களுடைய மனமுரண்டிலே இருப்பார்கள். எது அவர்களுடைய மனம் சொல்கிறதோ அதுதான் அவர்களுக்கு வேதவாக்கு. இது 16வது வசனம். பின்பு 17வது வசனத்தில் அல்லாஹு தாலா வல்லதீன ஹ்ததவ் ஸாதஹும் ஹுதா, எவர்கள் நேர்வழியை தேடி நேர்வழியில் செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கின்றான், இன்னும் அவர்களுக்கு தெளிவாக்கி கொண்டே இருக்கின்றான். இன்னும் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சரியானதுதான் என்பதில் அல்லாஹு தாலா அந்த பாதையை இலகுவாக்கி அதை அழகாக்கி அதன் பக்கம் செல்வதற்கான மன உறுதியையும் ஈமானையும் அதிகப்படுத்தி கொண்டே அல்லாஹ் இருப்பான். வஆதாஹும் தக்வாஹும், அவர்களுடைய உள்ளங்களுக்கு இறையச்சத்தை ஊட்டிக் கொண்டே இருப்பான். இன்னும் அதிகமாக 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 நாட்கள் ஆக ஆக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதிலேயே அவர் குறியாக இருப்பார். நாட்கள் ஆக ஆக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், எப்படி நபிமார்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, எப்படி அந்த அளவிற்கு உறுதி வந்தது என்பதை நோக்கி செல்வதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கும். அல்லாஹு தாலா இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்பான். இப்போ 18வது வசனத்தில் அல்லாஹு தாலா இறை மறுப்பாளர்களுக்கு, ஏளனம் செய்யக்கூடியவர்களுக்கு, மனோ இச்சைப்படி வாழக்கூடியவர்களுக்கு, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கையோடு கண்டனம் தெரிவிக்கின்றான். ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா, இவர்கள் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இவர்களிடத்தில் மறுமை நாள் வந்து விடுவதை இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் திட்டவட்டமாக வந்து விட்டனவே. ஏற்கனவே யார்கிட்ட 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே குறைஷி குஃபார்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், இதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பல ஹதீஸ்களில் பேசியிருக்கிறார்கள். சூரத்துன் நஜ்மிலும் அல்லாஹு தாலா இதை பேசுகின்றான். இதை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அசிஃபத்தில் ஆசிஃபா,
திட்டவட்டமாக வரவேண்டிய மறுமை நாள் இவர்களிடத்தில் வந்து விட்டது என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதே போன்று சூரத்துல் கமருடைய முதல் வசனம், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தஆலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று சூரத்துன் நஹ்லினுடைய முதல் வசனம், அதா அம்ருல்லாஹ், மறுமை நாள் வந்து விட்டது. இதை இலக்கண ரீதியாக யஅதி என்று அல்லாஹ் பேசியிருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மறுமை நாள் வரும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான் கடந்த காலத்தை வைத்து வருங்காலத்தினுடைய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அதா அம்ருல்லாஹ், மறுமை நாள் வந்து விட்டது. ஏனென்றால் வருவது உறுதி என்பதை ஆழமாக ஆக்குவதின் காரணமாக அதா என்ற கடந்த கால வார்த்தையை கொண்டு வருங்காலத்தில் நிகழ வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அதா அம்ருல்லாஹ், மறுமை நாள் வந்துவிட்டது, ஃபலா தஸ்தாஜிலூஹு, அதை கொண்டு நீங்கள் விரைவுபடுத்தாதீர்கள், நீங்கள் அதை வேகமாக இன்னும் வரணுமே என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அது வந்து விட்டது, நான் நாடிய போது அது வரும். இந்த இரண்டு இடத்திலும் ஒரு பியூட்டியை பாருங்க. அடுத்ததும் பாருங்க, சூரத்துல் அம்பியாவினுடைய முதல் வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை மறந்தவர்களாக பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அதை மறந்தவர்களாக அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. இப்போ இந்த மூணு இடத்துலையும் பாருங்க, சூரத்துல் கமர், சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் அம்பியா, இந்த மூன்று சூறாக்களுடைய முதல் வசனம் இது. ஆனால் அல்லாஹ் முடிவை பற்றி பேசுகின்றான். சூறாவினுடைய துவக்கம், ஆனால் உலகத்தினுடைய முடிவை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதுதான் குர்ஆன். துவக்கத்தில் ஏங்க ஆரம்பமா ஏங்க இப்படி பேசுறீங்க, இது நம்மளுடைய பாணி. ஒருத்தர் கடைக்கு வரக்கூடிய நேரத்தில் காலங்காத்தால பேசினாக்கா என்ன சொல்லுவாங்க, எங்க காலங்காத்தால எங்க மௌத்தை பத்தி பேசுறீங்க, காலங்காத்தால எங்க அபசகுணமா பேசுறீங்க, வெளியே கிளம்பும் போதே எங்க இப்படி பேசுறீங்க, இதெல்லாம் நம்மளுடைய விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. சூறாவினுடைய துவக்கம் முடிவை பற்றி பேசுகின்றான். ஏன்னா இது அபசகுணமோ அப்படி இல்லை விஷயம் அல்ல. உங்களுடைய மரணம்தான், உங்களுடைய மறுமைதான் உங்களுடைய அசல். அதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், மௌத்தாவதற்காகத்தான் நீங்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ஆழமாக நிறுவுவதற்காக சூறாவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான், முடிவை பற்றி பேசுகின்றான். சூறாவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான், ஒட்டுமொத்த ஆக கடைசி யுக முடிவு நாளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதே போன்று அல்லாஹு தஆலா இதனுடைய ஃபக்த் ஜாஅ அஷ்ராத்துஹா, இதனுடைய அடையாளங்கள் வந்து விட்டனவே என்று சொல்வதினுடைய முதல் அடையாளமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம். எப்போது இறுதி தூதர் வந்து விட்டார்களோ, எப்போது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டதோ, அப்போதே நாம் புரிய வேண்டும் உலகம் முடிய போகின்றது என்பது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதும் தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல இடங்களில் பல மாதிரியாக பேசியிருக்கிறார்கள். எனக்கு ஹாஷிர் என்று பெயர் இருக்கிறது, எனக்கு பின்னால் தான் நீங்கள் அத்தனை நபர்களும் ஒன்று திரட்டப்படுவீர்கள். இதற்கு இரண்டு பொருள். ஒன்று, மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள், எல்லோரும் அவர்களுக்கு பின்னால் நிற்போம், இது ஒரு பொருள். மற்றொன்று, எனக்கு பின்னால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், 63 ஆண்டு காலம் கழித்து நான் சென்று விடுவேன், பின்பு எனக்கு பின்னால் மறுமை நாள் வந்துவிடும், அனைவர்களும் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்ற இந்த விஷயம். இதே போன்ற ஆகிப், நான் இறுதியானவன், என்னால் இந்த மார்க்கம் பூர்ணமடைந்து விட்டது, பின்பு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்ற துணியில் ஆகிப் என்ற பெயரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் 4896வது இலக்கத்திலும் 3532வது இலக்கத்திலும், ஸஹீஹ் முஸ்லிமில் 4696 மற்றும் 97வது இலக்கத்திலும், திருமிதியில் 2766வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம்.
இது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன். புஇஸ்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், புஇஸ்து அன நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், வஸ்ஸாஅத்து மேலும் மறுமை நாளும் அனுப்பப்பட்டிருக்கிறது, நானும் மறுமை நாளும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். கஹாதைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காமிச்சாங்க. தன்னுடைய கலிமா விரலையும் தன்னுடைய பெருவிரலையும் ஒன்றாக இப்படி இணைத்து இப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு முந்தி பிந்தி இருக்கிறதோ, நான் ஃபர்ஸ்ட், எனக்கு பின்னாடி மறுமை நாள். இந்த 2 விரல்களுக்கும் நெருக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான். நான் வந்துட்டேன்னா மறுமை நாள் தான் அடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமும் நபி என்பதற்கான அடுத்த அடையாளம் காத்திருக்கிறது, அது மறுமை நாள் தான். இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 4936வது இலக்கத்திலும் 5301வது இலக்கத்திலும் 6503வது இலக்கத்திலும், அதே போன்று முஸ்லிமில் 5651வது இலக்கத்திலும், அதே போன்று இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ரீதியாக சொன்னார்கள். மறுமை நாளினுடைய 6 அடையாளங்கள் இருக்கிறது, அதில் முதலாவது மௌத்தி என்று சொன்னார்கள். எனது மரணம்தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். பின்பு இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி, மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் வந்துவிட்டால் இது இவர்களுக்கு எந்த பலனும் அளிக்காது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அந்த பலனையும் அதே போன்று அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்திக்ஃபாரையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.